ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 15 தான் guys பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 14 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துடுவாங்க guys. ஏன்னா அதோட ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்போ தான் அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். ஓகே guys, வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நான் போன பாட்டில் என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் guys. ஓகே, போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிருப்போம். நம்மளாம் இம்ப்ரூவ் ஆகிருப்போம் guys. கொஞ்சம் டேபிள்ஸ் அதை மாதிரிலாம் செஞ்சுருப்போம். ஓகே, நம்ம ஏன் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம்டா, இப்போ பாருங்க நான் இங்கே தான் என்னோடய பேஸை கட்டியிருக்கேன். ஓகே, இதான் அந்த இடம் பாருங்கள் எங்கே இருக்குண்டு ரெட் சாண்ட் இல்லை காய்ஸ். ஓகே, நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ஸ் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னா இந்த இடத்துல இந்த பைப்புலங்குதுல்லோ, இந்த கீழே அப்படி கருப்பாலாம் வருதல்லோ காய்ஸ், அதுதான் ஒயிலன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளால் ஒயில் எடுக்க முடியும். ஆனால் நான் எதிர்பார்த்த பேஸ் இங்கே கட்டக்கூடாது காய்ஸ். அதுக்கு நம்ம இன்னும் லெவல் ஆகலை. சரியா, நம்ம வந்து இங்கால சைடில் தான் பேஸ் கட்டணும்னு இருந்தேன் நான். ஆனால் இங்கே பாருங்கள் 52 43 இப்படியெல்லாம் போகிறானுங்க கைஸ். ஓகே, ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒயில் ஃபார்ம் பண்ணலாம் கைஸ். ஓகே, நான் என்னோட வீடை காட்டியா கைஸ். ஃபைனலி அதான் இவ்வளோ நான் வீடியோ போடல கைஸ். நான் ஓகே வீடை காட்டுறேன். இதான் கைஸ், எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பெருசாக கட்டலை, மேலெல்லாம் ஓட்டையாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவு கட்டினேன் கைஸ். ஓகே, இதான் என்னோடய வீடு. எப்படி கைஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒயில் ஃபார்மிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை கைஸ். ஏன்னா அது மிமிட்டிக்ஸ்லாம் அன்லாக் பண்ணணும். சரி, நம்ம அதை உங்களுடைய வீடியோலேயே செய்வோம்னு பார்த்தேன். இன்றைக்கி செய்யலான்னு நினைக்கிறேன். இங்கே நான் என்னோடய கராச்சை காட்டிட்டேன். இதாங்க கைஸ், போகிறேங்க வீட்டுக்குள்ளே காட்டுறதுக்கு முதல் இந்த பில்டு மூட் போனீங்கன்னு வைங்களேன். ஓகே, இந்த ஃப்ளைட் மூட் என்ற மேலே இருக்குது. அதில் நீங்கள் இப்படி வீடெல்லாம் பார்த்துக்கலாங்க கைஸ். ஓகே, ஈஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடு எப்படி கொஞ்சம் காட்டுறேன் கைஸ். இதாங்க கைஸ் என் வீடு. கொஞ்சம் பெருசாக தான் கட்டினேன் முடிஞ்ச அளவுக்கு. இந்த இப்படி கீழே கருப்பாக இருக்குல்ல கைஸ், இதில் நம்மளால் ஒயில் ஃபார்ம் பண்ண முடியும். வேறு லெவல் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. எப்படி காய்ஸ், நான் வீட்டுக்குள்ளே போய் சுற்றி காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவு காட்டினேன் காய்ஸ். எனக்கு தெரியும் இதை ஏன் கட்டாமல் இருக்கேன்டா, இதில் வைப்படுது இல்லை காய்ஸ். இப்போ இந்த ரூஃப் வைக்கிறேன்னு வைங்க, வைப்படுது இல்லை, விசராகுது எனக்கு. அப்போ அதை ஓட்டியாக இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ இந்த லேட்டாக போயிடக்கூடாதுன்னு. ஓகே காய்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் காய்ஸ், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி இந்த நான் பேஸ் கட்டுறதுக்கு அப்போ அங்கேருந்து லூட்லாம் கொண்டு வந்திருக்கோம். நான் அப்படியே நான் செய்கிறேன் கைஸ். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பில்டுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், அதே மாதிரி அந்த ஃப்ளைட் மூட் அமைத்தி நம்மளோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ரீலொகேஷன் இருக்குது. நம்மளோட வீடை எப்படி கொண்டு போகலாங்க கைஸ் எங்கே வேணாலும். ஆனால் நான் இப்போதைக்கு செய்ய போகிறதில்ல. ஓகே, அதனால் எக்ஸைட் பண்ணுவோம். ஓகே, இந்த பார்த்தீங்களா கைஸ் ப்ளூ பிரிண்ட் வர நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டு சரியா அந்த இடத்துல பேஸை கட்டிட்டீங்கன்னு வைங்களேன் கைஸ். சரி, அந்த இடத்துல ஓகே, நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல உங்களுக்கு பேஸ் கட்டணும் போல இருந்தால் ஜஸ்ட்டு இப்படி ரீலொகேஷனை கொடுத்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதுங்க கைஸ். ஓகே, இது நான் இவ்வளோ நேரத்துன்னு எனக்கு தான் கைஸ். சரி, நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்படி தான். நான் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வேற ஒன்றும் புதுசாக கட்டலை, இந்த வீடு மட்டும் கட்டி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இதான் வீடு. உள்ளே கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இதில் இந்த ஆர்மர் செட், இதில் இந்த ப்ரைமரியெல்லாம் நான் உடச்சிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு தேவையில்லாமல் அது பாய்க்க போகிறது இல்லை, இது இன்டர்மீடியேட் இதே இருக்கட்டும். ஓகே கைஸ், இந்த படியால் அப்படி ஏறி இப்படி போனோம்னா மேலே இது வருங்க கைஸ். இது நான் அவசரப்பட்டு கட்டிட்டேன் கைஸ். இது என்னென்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் இதை கட்டினோன்னே எனக்கு மிஷன் முடிஞ்சு ஜேர்னியில் போகிறேங்க கைஸ். காட்டுறேன், இந்த மிஷன் முடிஞ்சு கைஸ். ஓகே, ஸ்டார்டஸ்ட் ஏதோ ஸ்டார்டஸ்ட் ஃபில்டரா. ஓகே, இது நான் 3 சோலார் பேனல் கட்டியிருக்கேன், தேவைப்படுது கைஸ் அது உண்மையிலே. ஓகே கைஸ், இதுதான் என்னோட இது சும்மா ரூம் கைஸ், பெட்ரூம் மாதிரியும் வச்சேன். இந்த பார்த்தீங்களா கைஸ், இது ஒரு பெட். இது நம்மளோட வீட்டை பாதுகாக்குங்க. எந்த பெரிய பூனைன்னு பாருங்களேன். நம்மளை சைஸுக்கு நம்மளால் 10 கிராஃப்ட் பண்ண முடிஞ்சுது கைஸ். போன பாட்டில் நம்ம இதுவும் கிராஃப்ட் பண்ணியிருப்போம். ஓகே, எப்படி கைஸ், இது அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நான் இன்னும் ஒரு மடங்கு அப்கிரேட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே, நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குங்க கைஸ். இந்த இடத்துல போடுங்க கைஸ், என்னென்னு காட்டுறாது இங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே கைஸ், இருக்குது போடுங்க வரேன். இந்த இடத்துல நான் வீடு கட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் கைஸ். இந்தா இது என்ன ஓரன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அலுமினியம் ஓர் கைஸ், சும்மா இல்லை, இதெல்லாம் டின் ஓரு. ஓகே, இது அந்த இது கைஸ், இது நம்மளுக்கு லோகோ எடுத்து தரும் வேறு லெவலில். அலுமினியம் ஓரே கைஸ், நம்மளால் இதை அடிக்க முடியும். சரி, அப்படி இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன ஒரே சொல்லுங்க பார்ப்போம், காட்டுறேன். டங்ஸ்டன் ஒரே காய்ஸ், கடைசி ஒரேன்னு தெரியல, கடைசிக்கு முதல் ஒரே காய்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது, ஆனால் இதை நம்மளால் அடித்தா லூட் எடுக்க முடியாது. இனிமேல் அட்வான்ஸ்டான டூல் வேணுமா.
யோசிச்சு பாருங்க கைஸ். வீட்டு பக்கத்தில் அலுமினியம் ஓரே நம்மளால் இனி அலுமினியம் ஓர் செய்ய முடியும். அதனால் இதுக்கான வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது எலக்ட்ரோ ஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேங்க கைஸ். அது ஏன்னா இந்த ஃபரன்ஸில் விடிஞ்சுங்க கைஸ், அதை நான் உடைச்சிட்டேன். சரியா, வாங்க கைஸ் அதை செய்வோம். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கடைசி விஷயம் இது முக்கியம் கைஸ். ஓகே இந்த காட்டுறேன் பாருங்க இது என்னென்னு. நான் இப்போ ஆர்மர் போட்டிருக்கலாம் விளங்குதா? நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து போன பாட்டை பார்த்து தான் தெரிஞ்சிருங்க கைஸ். நம்ம மிஷன் முடிச்சு எடுத்துருப்போம். அந்த தலை ஏன் செஞ்சேன்னு சொல்கிறேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம பேக்கில் போவோமே, இந்த கியர் பேக்குள்ளே போனீங்கன்னு வந்தீங்கன்னா உங்களோட பிடிச்ச கண்ணை எடுத்து போட்டு நான் ஸ்கார் அமர்த்தி இந்த வெப்பன் ஃபீச்சர் அமர்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இதில் ஷார்ப்னல் இருக்குது, கீவேர்டுன்னு போட்டு ஷார்ப்னல் கைஸ். ஓகே இதுக்கேற்ற மாதிரி தான் கைஸ் நம்ம மூட் செலக்ட் பண்ணணும். என்ன மாதிரி கேனத்தனமாக மூட் செலக்ட் பண்ணாங்க கைஸ். நான் இதுக்கு ஷார்ப்னலுக்கு பேர்ன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே அதனால் இதுக்கு அந்த நெருப்பு பத்திர பவர் வேலை செய்யாது. சரியா, அதனால தான் இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடு போட்டேன், ஷார்ப்னல் மூடு. அதே இந்த மிஷின் கனுக்கு வைங்களேன். ஓகே போங்க கைஸ். இந்த மிஷின் கனை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர்ன் தான் கைஸ் இருக்குது. இந்த விளங்குதா? இதை கீன்னு அமர்த்தி பார்த்தீங்கன்னா பிளேஸ் எலமெண்ட். அதனால் நான் இதுக்கு என்ன மூட் போட்டிருக்கேன்னு பாருங்கள், பிளேஸ் எலமெண்ட் போட்டிருக்கோங்க கைஸ். சரியா, சீரியஸ்லி வேறு லெவல் பவராக இருக்குது கைஸ். எனக்கு நல்லா பிடிச்சிட்டு இந்த கன் ஸ்காரை விட டேமேஜ் கொடுக்குது. நான் உங்களை செஞ்சு காட்டுறேன். பக்கத்தில் நான் ஒரு பைத்தியக்காரன் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக செஞ்சு காட்டுறேன் கைஸ். ஓகே இந்த ஆர்மரை பற்றி இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இப்போதைக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறோம். ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த ஷார்ப் நம்ம சொன்னேனே ஒரு மூடு கீவேர்ட்ஸ், அதே மாதிரி கீ ஆர்மர்ஸ் இருக்குது கைஸ். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேனே இந்த தலை கொம்பா ஐய போடுங்க கைஸ். வரேன் அந்த கொம்பா போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்களா வானவில் மாதிரி ஒன்று வந்து கொண்டு இருக்கு. இதை வச்சு தான் கைஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. இதுதான் கீ ஆர்மர்ண்டு. நம்மளால் அட் டைமுக்கு ஒரு கீ ஆர்மர் தான் இக்யூப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே அப்போ நான் அந்த ஷார்ப்னலுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்னல் கீ ஆர்மர் இது நான் எப்படி எடுத்தேன்னா விஷிங் மிஷின் தாங்க. சீரியஸ்லி வேறு லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் காட்டுறேன். இந்த ஆர்மருக்குள்ளே போய் இந்த இதுதான் கைஸ் கீ ஆர்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ கீ ஆர்மர் இருக்குது. சரியா, ஒரு டைப்புக்கு. இப்போ இதை வந்து இதை அமர்த்தி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதில் கீவேர்டுன்னு இருக்கலோ அதை டச் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரோஸ்ட் எலமெண்ட், இந்த தலைக்கு ஷொக்கு, இந்த இப்படி ஏகப்பட்ட வகையாக இருக்குது கைஸ். அதில் ஷார்ப்னல் உண்டு. அப்போ நான் இதில் தான் கைஸ் வாங்கினேன் இந்த தலை. இதில் 2 டைப்பாக இருந்துச்சு. இதுவும் ஷார்ப்னல் தான் கைஸ். இந்த காட்டுறேன் ஷார்ப்னல், இதுவும் ஷார்ப்னல். நான் இதை வாங்கிட்டேன். ஓகே கைஸ் கொஞ்சம் லூட் அதே லூட் தான் கேட்டான், பிரச்சனை இல்லை. இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ஒரு கீ ஆர்மர் நம்மளால் அட் டைமுக்கு ஒரு கீ ஆர்மர் தான் இக்யூப் பண்ண இயலும். அதே மாதிரி மூட்ஸும் அந்த கீவேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம மூடு வந்து இக்யூப் பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் அந்த வீட்டில் இந்த இடம் சீரியஸாக வேறு லெவல் காய்ஸ். அலுமினியோட இருக்குது, டங்ஷனோட இருக்குது. இந்த அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கல காய்ஸ், அது வந்து யாரும் வீடு கட்டல, அது வந்து லூட் அடிக்கிற இடம் தான் காய்ஸ். நம்ம ஒரு ஜோம்பியுமே இருக்காது, அதாவது டிவியன்ஸ் வேறு லெவல். நான் அந்த இடத்த போய் காட்டுறேன், என்னென்ன லூட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க கைஸ். ஓகே வேறு லெவலில் இருக்கு மாதிரி யூஸ்ஃபுல். இப்போ இது டெம்பரரி தான் கைஸ், இந்த பேஸுமே டெம்பரரி தான். ஏன்னா எனக்கு அவ்வளோத்துக்கு செட் ஆகலை. 2 நாளாக கஷ்டப்பட்டு கடைசியாக கட்டிட்டேன். கூடிய சீக்கிரம் இன்னொன்று கட்டுவாங்க. சரியா, அதுக்கு நம்ம இங்கால சைடுக்கு போகணும். எனக்கு இங்கால சைடு தான் வேணும். ஏன்னா அந்த பொல்யூட்டட் ஏர்ன்னு இருக்குது, அதில் நம்ம அசிட் ஃபார்ம் பண்ணலாம். சரியா, இங்கால வந்து ஆயில் ஃபார்ம் தான் பண்ணேன். எனக்கு 2மே வேணுங்க. அசிட் ஃபார்ம் பண்ணுற இடமாவும் இருக்கணும், ஆயில் ஃபார்ம் பண்ணுற இடமாவும் இருக்கணும். நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு இங்கே புதுசாக லூட் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச லூட் தாங்க கைஸ். நான் காட்டுறேன். இந்த இடம் நல்ல மண்டி. சைட்டால் லூட் அடிச்சுட்டு போவோங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஏன்னு சொல்கிறேங்க கைஸ். இந்த இடம் இந்த பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் புதுசாக லூட் கிடைக்குதுல்லோ, அதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இன்னுமே வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மெஷின் கோர் சொன்னேன் தானே, சின்ன இடமாண்ணா. நம்மளால் டயர் 5 செய்கிறதுக்கு ஏற்ற லூட்ஸ் வந்து நம்மளுக்கு தர்றானுங்க கைஸ். டயர் 5 கொண்டு போகிறதுக்கான லூட்ஸ். ஆனால் டயர் 5க்கு எனக்கு தெரிஞ்சு அலுமினியம் பாரோ டங்ஸ்டன் பாரோ கேட்டானுங்க. சரியா, அதுதான் இப்போ என்ன செய்யணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வேறு லூட் ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த வீட் சோளமாக நெல்லுன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு லெஜெண்டரி தந்துருக்கான் பாருங்கள். போடு கேஸ் மாஸ்க் இதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிக்குள்ளே பாருங்கள் இப்போ எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குமெண்டு.
இந்த இப்போ ஒன்று தந்தானே பாருங்க, ஸ்பெஷல் பிளாஸ்டிக். இதெல்லாம் வேறு லெவல் ரேரான பொருள் தெரியுமா காய்ஸ்? இதோ டிவியேஷன். இந்த இப்படி தான் நம்ம டிவியேஷன் கிளைம் பண்ணுறது. சில டிவியேஷன்ஸ் வந்து நம்ம இந்த பொக்கிமோன் விளாட்ற மாதிரி டைம் பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போ நான் இன்னொரு இடத்த காட்டுறேன். இதுலேயே சீரிஸ் வேறு லெவலில் இருக்கும். அது அந்த இடத்துல ரெஸ்கியூ போட்டு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அது எங்கே இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ்? வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது. நான் இப்போ அடிக்கடி இங்கே வந்து லூட் எடுத்ததுனாலே டயஃபைக்கனால் அப்கிரேட் பண்ண முடியும் காய்ஸ் கன்னு. இந்த ஸ்டோரேஜ் புக்ஸ். ஓகே, இதில் நம்மளுக்கு நார்மல் கன் போட தான் வந்திருக்கான். இதுலேயே நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் அந்த இது எல்லாம் புதுசு காய்ஸ். இப்போ தந்தான் பாருங்கள். இது வந்து இந்த இந்த ஃபேப்ரிக் இருக்கல, இது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ஃபேப்ரிக் காய்ஸ். வேறு லெவல் காய்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்கியூ போட் கிடைக்கல. இங்கே நான் நிறைய தடவை வந்தேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரெஸ்கியூ போட் தந்தாங்க. சீரியஸ்லி வேறு லெவல். அதே நம்ம ஸ்க்ராப் பண்ணி தான் பண்ணிடணும். ஸ்க்ராப் பண்ணால் நம்மளுக்கு 10 டிஆக்சிஜன் ஒன்று தருவாங்க. அதை வச்சு நம்மளால் ஆக்டிவேட் செய்ய முடியும். ஆக்டிவேட்னா இப்போ இந்த ஒட்பாரில் இருக்குது, அதை வச்சு நம்மளால் ஹெச்பி ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியும் காய்ஸ். வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் போய் ஸ்க்ராப் பண்ணி காட்டுறேன். எல்லாம் புது புது லூட்டாக தருவானுங்க. ஓகே காய்ஸ், இப்போ டிஸ்அசம்பிள் பண்ணுவோம். இந்த பாருங்கள், என்னென்ன புதுசாக கொஞ்சம் லூட் தர்றானுங்க. இந்த இதெல்லாம் புதுசு. ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸ் இது புதுசு. எனர்ஜரிங் பிளாஸ்டிக் இதுவும் புதுசு காய்ஸ். இந்த ஃபேப்ரிக் புதுசு. இந்த இது புதுசு. ஸ்பெஷல் பார்ட்ஸ் இது. ஓகே காய்ஸ், இந்த அசிட்லாம் வர வர ரொம்ப தேவைப்பட போகுது காய்ஸ். ஏன்னு நான் பேருந்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ காட்ட தெரியும். நம்ம இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக பார்ப்போம் காய்ஸ். ஓகேயா? அதாவது நான் என்ன சொல்ல வேணும்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ செஞ்சே காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்லைனில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க காய்ஸ். இந்த மூட்ஸை பற்றியும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் நீங்கள் என்ன மாதிரி மொக்குத்தனமாக இப்படி பண்ணாங்க சரியா? இனி மூட்ஸ் எக்யூப் பண்ணுறேன்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸை பார்த்து மூட்ஸ் எக்யூப் பண்ணுங்கள். மிமிட்டிக்ஸ்குள்ளே போய்ட்டு ஒன்று அன்லாக் பண்ணணும் காய்ஸ். நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன். இதாங்க காய்ஸ், எலக்ட்ரோ ஃபர்னன்ஸ் காய்ஸ். ஃபைனலி வச்சாச்சு காய்ஸ். போடு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இது பவர் தேவைண்ணா. அதுக்கு தான் காய்ஸ் சோலார் பேனல்லாம் ஏகப்பட்டது ஒரு 3 செஞ்சு வச்சேன். கோப்பர் ஃபியூசன்லாம் என்ன கேட்டாங்க காய்ஸ், அதுவும் நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். சிம்பிள் தாங்க காய்ஸ் அது. ஓகே, நம்ம இதுலேருந்து எடுப்போம். ஓகே காய்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் வயர் இப்படி வருது. அதுக்கு ஒரு வழி இருக்குது காய்ஸ். அவனுங்களே சொல்லி தந்தானுங்க. விசிபிலிட்டியில் ஹைடின் போட்டால் சரி காய்ஸ், எல்லாம் ஹைட் ஆயிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் ஏதை கிராஃப்ட் பண்ண நினச்சி பாருங்க காய்ஸ். இதுக்கு சார்கோல் கேட்பானுலோ கோப்பரிங் ஓட்டுக்கலாம் காய்ஸ். ஒன்றுத்துக்குமே சார்கோல் கேட்கலையா? போடு, என்ன நடக்குதுங்க? சரி காய்ஸ், இப்போ நம்ம இன்னொன்றுமே மிமிட்டிக்கு அன்லாக் பண்ணணும். அது வேறு ஒன்றுமே இல்லை காய்ஸ். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். இவ்வளவு நேரமா அடுத்த லெவலுக்கானது அலுமினியம் கோட்டை டிக்யூப், அதாவது மிமிட்டிக்கில் அன்லாக் பண்ணிடுவோம் காய்ஸ். பண்ணிட்டோம். அதுக்கு என்னென்னு இப்போ காட்டுறேங்க காய்ஸ். பாருங்கள், இந்த அசிட் கேட்குறாங்க காய்ஸ். அதான் நான் இப்போ யோசிக்கிறேன். அலுமினியம் கோட் நான் அடிச்சிருப்பேன் ஏற்கனவே, கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன் காய்ஸ் 100க்கு மேலே. அதான் இப்போ என்ன செய்யணும் தெரியல. இது இப்படியே இருக்கட்டும் காய்ஸ். ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம எல்லாம் செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். போகிறோங்க, இப்போ மிஷன்ஸ் முடிக்க பார்ப்போம். இதுதான் காய்ஸ், நம்ம போன முறை முடிக்காமல் விட்டுருப்போம்ல. இப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க காய்ஸ் இந்த டைமுக்கு. ஐயே, இதுவும் ஒரு இதாங்க காய்ஸ். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல இப்போ நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா இதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க காய்ஸ். நம்மளுக்கு ஃபயர் நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? சரி, கிளாஸ். இப்போ பாருங்க காய்ஸ், இதில் சில நேரம் போன ஃபோஜில் வந்து ஒட்டிச்சு, இந்த ஃபோஜில் வருமானு தெரியலை. அந்த பார்த்தீங்களா காய்ஸ், நம்மளை டைமை இன்னுமே கூட்டும். விளங்கிட்டா? அவ்வளோதான் காய்ஸ். பார்த்தீங்களா, இது ஒரு நெருப்பு பவர் காய்ஸ். இதுக்கு வேறு லெவலில் எரிக்கிறதை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, இங்கே நான் இந்த பெட்டும் வச்சுட்டேன், காட்டியிருப்பேன். ஓகே காய்ஸ், இதுதான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது காய்ஸ். 125 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு காய்ஸ். இப்போ காட்டுறேன் எப்படி அதை கிராஃப்ட் பண்ணுறது. அதுக்கு நம்ம கீழே போகணும். திருப்பி
இதில் தான் இந்தா இருக்கு guys. இது நம்மளால் இப்போ கிராஃப்ட் பண்ண முடியும். இதுக்கு அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற இது வேணுங்க நம்மளுக்கு 5 கிராஃப்ட் பண்ண முடியுமா? நம்மளுக்கு என்னதுக்கு 5 ஒன் டே கிராஃப்ட் பண்ணுவோம் காய்ஸ். இது கிராஃப்ட் ஆகி வந்துச்சுன்னா நம்மளோட மிஷன் முடிஞ்சிடும் காய்ஸ். இதுக்கு தான் இவ்வளோ நேரம். இது நம்மளால் சரசரன்னு எல்லாத்தையும் செய்ய முடியும் காய்ஸ். ஃபைனலி இதை நான் செய்யணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செஞ்சாச்சு காய்ஸ். என்ன இது? எலக்ட்ரிக் ஃபர்னன்ஸ். இதே மாதிரி 2-3 இன்னும் செய்யணும் காய்ஸ். நான் ஆஃப்லைனில் செய்ய பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நம்ம இதில் மிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இனி வர மிஷன்லாம் கஷ்டம் காய்ஸ். சீரியஸ்லி சொல்கிறேனே. என்ன காய்ஸ் ஏதோ ட்ராங்குலஸ் டூல் கேப்சரிங்னு ஏதோ இருக்குது காய்ஸ். என்னன்னு தெரியலையே காய்ஸ். நம்ம அந்த மிஷனை விடுவோம் காய்ஸ் சரியா? ஏண்டா அதுக்கப்புறம் வர மிஷன்லாம் பார்த்தேன். இப்போ ஒரு ட்ராங்குலஸ் டாட் மாதிரி தான் ஒன்று செய்ய போகிறோம் காய்ஸ் சரியா? அதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அனிமலை டேர்ம் பண்ணணுமா காய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அதை வச்சு அதுக்கு ஒரு இந்த சோறு கொடுக்குற ஒரு அந்த பெட்டியாக இருக்குமே ஃபுட் தோட் அது கட்டணுமா காய்ஸ். இதான் மிஷன். இந்த ஸ்டார்டஸ்ட் ஃபில்டர் செஞ்சது நல்லதாங்க காய்ஸ். ஏன்னா இப்போ வந்த மிஷன் அது அந்த பாருங்கள், பியூரிஃபை அண்ட் எக்லிப்ஸ் கோடெக்ஸ் ஒன்ஸ். பியூரிஃபை பண்ணையா என்ன நடக்க போகுன்னு தெரியல. நம்ம மேக்ஸிமம்லாம் போடுவோம். நான் ஒன்று போடுவோம். எங்கே போகலை. ஓகே போயிடுச்சு. என்ன இது? காய்ஸ் 2 நிமிஷத்தில் எதுவும் வரப்போ காய்ஸ் என்ன காய்ஸ் ஜோம்பிஸ் வருது. ஜோம்பிஸா இவனுங்க ஏன் காய்ஸ் வரானுங்க? இப்போ நான் இந்த கத்தியில போகிற காட்டுறேன். கத்தியா அது? காய்ஸ் வீட்டுக்குள்ளே போகுது காய்ஸ். டே என்னடா கதவை போட்டு ஃபஸ்ட்டு. காய்ஸ் என்ன காய்ஸ் நடக்குது தேவையில்லாமல்? டே வீட்டில் இருக்கணும் அடிங்கடா டிவியன்ஸு. சாமுராய் வாடா. காய்ஸ் இவங்க அடிச்சு வீட்டை டேமேஜ் கொடுக்குறானுங்க காய்ஸ். இவனுக்கு கொஞ்சம் பவராகவும் இருக்கானுங்க. இது சேர்க்கிட்டு வராது. எடுறா கண்ணு. இப்போ பாருங்க காய்ஸ் பவரை எரிஞ்சே செத்துருவான். என்ன காய்ஸ் நான் ஒன்றுமே நடக்கல காய்ஸ். என்ன காய்ஸ் மானத்தை வாங்குறானுங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்தது? போடுங்க யாராச்சும் வரட்டும். நானே அதை உடையாமல் பார்த்து கொள்ளணும் காய்ஸ். எனக்கு புரியல. யாரும் அடிக்கிறானுங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ பாருங்க காய்ஸ். டே இந்த மானத்தை வாங்குவீங்க காய்ஸ். ஏதோ ஆயிட்டு காய்ஸ். இந்தா இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்தது காய்ஸ். இவனுங்களுக்கு அது உண்மையை சொன்னால் ஒரே புல்லட்லேயே எரிஞ்சு செத்துருவானுங்க காய்ஸ் சரியா? இவனுங்க பவராக இருக்கானுங்க. ஏன் இப்போ வந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியல. இந்த வீட்டை உடைச்சிட்டாங்க காய்ஸ். வீட்டை உடைச்சிட்டாங்க காய்ஸ். செத்து போடா. இவனுங்க நம்ம மேலே கை வைக்கல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. 56 செகண்ட் தாக்கு பிடிக்கணுமா காய்ஸ் இன்னும். ஐயோ யாரு காய்ஸ் இது? புதுசா இது நான் இப்போதான் காய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த டிவியேட்ல. எப்படி இருக்கானு காய்ஸ்? இவன் பெரிய லூட் இருக்கும் போல. டக்குனு போய் எடுப்போம். ஓ ஆமாம் காய்ஸ் கோடெக்ஸ் இவனே தான். மிஷின் கண்ட போகிற பார்த்தீங்கன்னா தானே காய்ஸ். வீட்டை உடைக்கிறானுங்க காய்ஸ். இந்த பாருங்க ஹெச்பி எப்படி குறையுதுன்னு. வீட்டுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வைக்கணும் காய்ஸ். மேலே போய் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. நான் இப்போ தான் கவனிக்கிறேன். மேலே அந்த பூச்சியெல்லாம் போய் அடித்து கொண்டு இருக்கு காய்ஸ். பியூரிஃபை ஆகிட்டான சம்பவம் தான் கன்ஃபார்ம். இப்போ மட்டும் எங்கே போகிறேன்? செத்து போ காய்ஸ். லூட் தந்துட்டாங்க காய்ஸ். விசராக்குறானுங்க காய்ஸ். சீரியஸாக சொல்கிறேனே. என்ன காய்ஸ் நடந்தது இப்போ இங்கே?
ஒரு பியூரிஃபை பண்ணதுக்கு ஒரு அந்த கிறிஸ்டல் தான் காய்ஸ். அது என்ன கருமன்னு தெரியல. கோட்டெக்ஸ். இந்த டூல் கிராஃப்ட்னா என்னடா? நம்ம தான் காய்ஸ் மிமிட்டிக்கில் தேடி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மிமிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு லொஜிஸ்டிக்குள்ளே போவோம். லொஜிஸ்டிக்குள்ளே போனால் அந்த காய்ஸ் அனிமல் கேப்சர் இதுதான் நம்ம இப்போ அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணால் இதை வச்சு நம்மளால் இப்போ அனிமல்ஸ் டேர்ம் பண்ண முடியும் காய்ஸ். இப்போ வந்து மிஷின் கிராஃப்ட் பண்ணுறது அடுத்தது டேர்ம் ஆங்க காய்ஸ். அதுக்கு இப்போங்களா போவேன் இந்தா இருக்குது ட்ராங்குலஸ் த்ரோவிங் நீரில் காய்ஸ் இது ஃபன்னாக இருக்க போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டேர்ம் பண்ண போகிறோம் காய்ஸ். நான் ஒரு அனிமலை பார்த்துட்டேன். இப்போ இதை அடிப்போமா வேணாமாண்டு டே வேஸ்ட் ஆகிட்டாங்க காய்ஸ். நாசமாக போனோன்னே நில்ற அவனை பேருந்து வந்து டேர்ம் பண்ண காய்ஸ். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் காய்ஸ். நம்மளால ஒரு அனிமல்ஸை கூட கேப்சர் பண்ண முடியல. அதுக்கு ஸ்டார் டஸ்ட் வேறு நிறைய செலவாகிற மாதிரி இருக்குது. அதனால நான் அதை விட்டுறேன் காய்ஸ். ஓகே அப்படி போகிறோம் காய்ஸ். நம்ம அலுமினியம் கொஞ்சம் கிராஃப்ட் போட்டுட்டு போவோம். ஏண்டா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த அக்ஸை இன்றைக்கி செய்ய பார்க்கணும். 10 அலுமினியம் கேட்டால் 10 சரியா 10 கிராஃப்ட் பண்ணி போட்டு போவோம் காய்ஸ். நம்ம மெயின் மிஷனை முடிக்க பார்ப்போம். ஏன்னா மெயின் மிஷன் ரொம்ப முக்கியம். அதோட எனக்கு இந்த மிஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு நான் காட்டுறேன் காய்ஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு புது ஹாஸ்பிட்டல் போயாங்க காய்ஸ். ஓகே ஓல்டு ஹாஸ்பிட்டல் என்ன தரேன்னு பாருங்கள் கிஃப்ட்டுக்கு. நம்ம இப்போ வச்சுருக்கோமே காய்ஸ் ஒரு டிஷர்ட் அதில் டயர் 3 ஜீன்ஸ் காய்ஸ். என்னத்துக்கு ஓசியில் தரதை விடணும். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் காய்ஸ். ஓகே மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஓகேவா? ஓகே காய்ஸ் நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஏதோ சொல்லி கொண்டிருக்கு நம்மள்ட்ட. இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். நான் அங்கே இங்கேன்னு இடிப்பட்டு வந்தேன் காய்ஸ். பைக்கில் நிலமையை பாருங்க காய்ஸ். இப்போ எப்படி காய்ஸ் வீட்டை போவேன். புகை பற்றி எரியுது காய்ஸ். இன்னும் கொஞ்சம் விட்ட வெட்டிச்சிடும் போல். நம்ம இனி பார்த்தா இருக்கணும் காய்ஸ். யார் காய்ஸ் இது? ரொசஸ்டா ரிசர்ச்சரா? நம்ம கேட்குறோம் காய்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறேன்டி? Mayfly, don't kill me. I only joined Rosetta so I wouldn't starve. I swear I haven't done anything bad. ஓகே மேஃப்ளை என்னை கொல்லாத. நான் வந்து நான் ரொசஸ்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பசிக்குதாம் அப்படி இப்படி என்ன சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே நம்ம வந்து ஏதோ டிவியேஷன் கிரே வாட்டர் இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். I won't have info for nothing, but I'm not asking much. Give me an activator and I'll tell you. ஓகே நம்மக்கிட்ட ஆக்டிவேட்டர் கொடுத்தா அதாவது அவன்கிட்ட நம்ம ஒரு ஆக்டிவேட்டர் கொடுத்தா அவன் வந்து சொல்லுவானுங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. Wait. I'll tell you everything I know. ஓகே. According to my research, this is because நம்ம மிரட்டிட்டோம் போல गाइस. அதான் இப்ப அவன் சொல்றான். They're all placed in the same dream realm, given the same nightmare over and over again. The originator of this dream, probably a transcendent. It should be hiding in the old hospital to the east. ஏதோ ஒரு டிவியேஷன் தானா. அது ஒரு ஓல்ட் ஹாஸ்பிடல்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். அது ஈஸ்ட் பக்கம் இருக்காங்க गाइस அந்த ஹாஸ்பிடல். நான் அப்படி நம்புறது இது ஒரு ட்ராப் இல்லன்னு நம்ம கேக்குறோம். வீமன் சொல்லுது இவன் பொய் சொல்லல. அந்த ஹாஸ்பிடல் அங்கால பக்கம் பார்த்தாலே தெரியும் ஸ்டார்டஸ்டால ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க गाइस. அதாவது வளமையா இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா இருக்காங்க गाइस அந்த ஹாஸ்பிடல்ல. ஏதோ பார்த்துருக்கு போல. சரி நான் போகிறேன். ஆனால் நீ பொய் சொல்லியிருந்த மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ அதுக்காக ரொம்ப சொரி கப்பன்னு சொல்கிறான் கைஸ் நம்ம கேரக்டர். பா போடு. நீ என்னை திருப்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே இவன்ட்ட வந்து வேஸ்ட்டு தான். அப்போ எப்போ அந்த மிஷன் முடிச்சு நான் அந்த ஜீன்ஸ் எடுப்பேன். ஐயே பைக்கில் போகக்கூடாது. ஓகே ஃபைனலி நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க கைஸ் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஏதோ பெரிய டிவியன்ட் ஒன்று இருக்காங்க கைஸ். அது மட்டும் நல்லா தெரியுது அவங்க கதைச்சதை வச்சு பாயக்குள்ள. ஓகே எப்படி போகிறது இங்கே பக்கமாக இப்போ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்த்துருப்போம் கைஸ். இது இன்னொரு ஹாஸ்பிட்டல் குழப்பிடாங்க சரியா கைஸ். ஓகே இந்த ரூட் முக்கியம் கைஸ். ஏண்டா இது ஒரு புது இடம் தானே. கன்ஃபார்ம் புது ரூட்ஸ் தருவானுங்க கைஸ். ஸ்டோரி போகுது கைஸ். ஹலோ ஏன் யாருமே என்னை மீட் பண்ண வரமாட்டீங்க நீங்கள்? போடு என்னென்ன கிடைக்குது.
காய்ஸ் எத்தனை டிஆக்சிஜன் தந்தானுங்க இப்போ. காய்ஸ் எனக்கு இந்த ஸ்டோரியையும் கவனிக்கணும் காய்ஸ். லூட்டும் மறக்கக்கூடாது இந்த இடத்துல, அது வேறு ஒன்று இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு கூட அந்த ஏகப்பட்ட இது தருவானுங்க காய்ஸ். அப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம். இது என்ன போடு, யார் அடிக்குது? இவனுங்க என்ன காய்ஸ் 25,000 லெவலில் இருக்கானுங்க. அதான் டக்குன்னு சாக மாட்டேங்கிறானுங்க. ஓகே நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ அடுத்த கதை. நோ சப்ளைஸ், நோ மெடிசன்ஸ். இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் தொலைஞ்ச ஒன்றானுங்க காய்ஸ். யாரா? ரொம்ப லேகாக இருக்குது காய்ஸ், ரொம்ப கடுப்பாக இருக்குது. காய்ஸ் என்ன காய்ஸ் இதெல்லாம் என்ன கர்மங்காய். ஓகே காய்ஸ் இப்போ எங்கேயோ கீழே போக சொல்கிறானுங்க. இது பார்க்கிங் இடம் மாதிரி இருக்குது. ஓகே இந்த இருக்கு காய்ஸ். வித்தியாசம். ஓகே இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்டார்டஸ்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஹையாக இருக்கா. இது எங்கேருந்துடா வந்து குறைந்து வாங்க. இது எவ்வளோ anchors are locked in position. Who's Dr. Marshall? What do you mean, who's Dr. Marshall? The director of our research lab? யாரோ டாக்டர் மார்ஷலை பத்தி காய்க்கிறாங்களாம். அவ தான் the director of research lab guys. I can't place them. Shit. I think we need to get away from this place. ஓகே இவங்க சொல்றானுங்க இப்போ நம்ம இந்த பிளேஸை விட்டு கிளம்பணும்னு. எதையோ பார்த்துட்டானுங்க போல. டேய் என்னங்கடா எங்க இருந்துடா கைஸ். இப்போ இதில் பவரை பாருங்க கைஸ். சொன்னேன் தானே அவனுங்களுக்கு தான் ஏதோ ஆயிட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் 5 டேமேஜ் விழுது காய்ஸ். வேறு லெவலில் இப்போ கிட்டத்தட்ட 900 டேமேஜ் விழுது காய்ஸ். சுட்டா 110, 5 டேமேஜ் வந்து 893. ஓகே இப்போ பாருங்க, நான் ஒழுங்காக பாருங்க கைஸ். இந்த யாரோ பாட்டு பாடி கொண்டிருக்காங்க ஸ்பைடரை பற்றி. ஓகே அப்பா என்னடா இடமே குறமா இருக்கு. பொறுங்க இந்த பாட்டு முடியிடும் போம். யாரோ அம்மாவாங்க பாட்டு பாடி கொண்டுங்க. இப்போ நீ போய் தூங்க போன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகிட்ட சொல்கிறா போல அம்மா. ஸ்ட்ரேஞ்ச் ரிமைன்ஸ் அப்படின்னா ஐயோ காய்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு அதோ வளமே எப்படி தான் காய்ஸ் நடக்கிறது என்னன்னு சொல்லுங்க பாபா. பொறுங்க காய்ஸ் காட்டுறேன். காய்ஸ் போடு தேர்ட் பாஸ் ஃபைட் காய்ஸ். ஸ்பைடர் இப்படி தான் இருக்குமா? அதானா ஸ்பைடரை பற்றி பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. இப்போ விளங்குங்களா? போடு எனக்கு இந்த போஸ் ஃபைட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது காய்ஸ். ஏண்டா ஒளிகிறதுக்கெல்லாம் பெருசாக இடம் இல்லை. அடே என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஃபோன் பண்ணி விட்டா அவ்வளோதான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். என்ன நடக்குது இப்போ? ஹெச்பி நம்மளால் ஏற்ற முடியாமல் இருக்கு. ஆனால் ஷடோ போஸ்ட் ஃபைட் மாதிரி தெரியலையே. அதான் மேலே போட்டிருக்கு காய்ஸ். ஆர்ச்சரியம் ஷடோன்னு தான் போட்டிருக்கு காய்ஸ். பொண்டாச்சு காய்ஸ் 5 டேமேஜ் தான் காய்ஸ் இப்போ நம்மளை காப்பாற்றிருக்கு. ஓகே இப்போ அந்த பேண்ட் தந்துட்டாங்க. என்ன குறமாக காய்ஸ் இருந்துச்சு இந்த மேட்ச்சு காய்ஸ். ஃபைனலி வந்தாச்சு காய்ஸ். டெலிபோர்ட்டானா இவ்வளோ குறமாவா பண்ணுவீங்க? ஒரு ஜீன்ஸுக்காக உயிரே கொடுக்க வேண்டிய நிலைமை காய்ஸ். ஆனால் ஷடோ மாதிரியே தெரியல. நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம இவ்வளோ நாள் ஷடோ பாஸ் ஃபைட் பண்ணிக்குள்ளே கருப்பாக தான் காய்ஸ் வரும்.
நிழல் மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, இது சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு. டோக் டு த ரிசர்ச்சர். ஓகே கைஸ், டோக் பண்ணுவோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த இருக்குது காய்ஸ். போடு, இது கொஞ்சம் பவராக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டயர் 3. ஓகே சார், இன்னொரு விஷயம் பார்த்தேன் பேக்குள்ளே, பொறுங்க காட்டுறேன். ஆர்மர் மூட்ஸ் தந்துருக்காங்க காய்ஸ், லெஜெண்டரி ஆர்மர் மூட். போடு, ஹெல்மெட் மூடா, க்ளவுஸ் மூடா, டிஷர்ட் மூடா, பேண்ட் மூடா, என்ன மூடுன்னு கேட்குறானுங்க. நமக்கு பேண்ட்ஸ் மூட் எடுப்போமா? லெஜெண்டரி 2 வருமாங்க கைஸ். ஓகே, நம்ம டொப்பே எடுப்போம். ஓகே, 2 மூட்ஸ் தந்துருக்கானுங்க, என்னன்னு தெரியல. நம்ம வீட்டை போய் அதை பார்த்துப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அவன்கிட்ட போய்க்குள்ள உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அவன்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா எனக்கு தான் கைஸ் தெரியும். ஐயே, விட்றானுங்களே இல்லை. ஓகே கைஸ், நம்ம கதைப்போம். You killed a Transcendent by yourself. Even Rosetta would have a hard time bringing it down. இவனே ஆச்சரியப்படுறாங்க கைஸ். இப்போ ரொசெஸ்டாவால் கூட முடியாத நீ செஞ்சுருக்க, நீ ஒத்தாலையே போய் கொண்டுட்டு வந்துட்டேன்னு. அதான்டா சீரியஸ் கேமிங். But judging by the data I've got, this shared dream doesn't seem to be over. I'll thank you not to question my research. There's only one possibility. You destroyed a shadow. ஓகே, நம்ம வந்து ஷடோவை தான் இப்போ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். By the Transcendent. அவனு சொல்கிறான், அந்த ப்ரொஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டேன்னு ஏதோ சொல்லுறாங்க கைஸ். நீ உண்மையிலேயே போய் சொல்ல நாங்கள் சொல்லியிருக்கோம். If I deceive you, then let my academic progress be forever stymied. ஓகே, It's not exactly the most credible oath. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் நல்லா ரொசஸ்டாவாக இருக்கான். Come on. ஓகே, நம்ம அந்த மெயின் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஓகே, அது மொனோலித்தில் தான் கைஸ் இருக்கான். லைக் வாட்டர் ஃபிஷ். என்னது, மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி, பறவை வந்து வானத்தில் இருக்கிற மாதிரி, இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். பெரிய ஓகே ஓகே ஐஸ், இப்போ நம்ம முடிச்சாச்சு. ஃபைனல் நம்ம அந்த பேண்ட்டும் கிடச்சிச்சு. வேறு லெவல், இனிமேல் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கு ஐஸ். நம்மளுக்கு இன்னும் க்ளவுஸ் டயர் 3, ஷூ டயர் 3 கிடச்சா போடு, வேறு லெவல். ஓகே ஐஸ், அந்த அலுமினியம் பார் வந்து ரெடி ஆயிடுச்சா? நம்ம லெவலப் ஆகிட்டோம். போடு, 24 லெவல் கைஸ். அப்போ நம்ம பேசாமல் இதை அப்கிரேட் பண்ணிடுவோம் கைஸ், வேலை முடிஞ்சு. காய்ஸ், எனக்கு அலுமினியம் கிடச்சிருச்சு. ஆனால் நான் பிக்காக் செய்யலான்னு பார்த்தேன் காய்ஸ். அதுக்கு நம்மள்ட்ட எனர்ஜி லிங்க்னு ஒன்று வேணும். அதுதான் காய்ஸ் நம்மளுக்கு மெயின் இந்த கேமில். அது நம்மள்ட்ட 2000 தான் இருக்குது. அது அந்த 2000மே கேட்குது காய்ஸ் அந்த பிக்காக்ஸுக்கு, ஒரு பிக்காக்ஸுக்கு. அதான் செம்ம கடுப்பாகுது. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. வீடியோவில் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். நான் கட்டின வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோத்துக்குன்னு வரான்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் பேஸ் லொக்கேஷனை மாற்றுவேன். இப்போயும் அதை தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் இந்த கேம்லேயே. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிட்டோன்னு சொல்லலாம். அலுமினியம் பார் செஞ்சாச்சு கைஸ். ஓகே, அடுத்து நம்ம ஒரு மினி பொஸ் ஃபைட் கூட பண்ணியிருக்கோம் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயம் இதால் பெருங்கரைச்சலாக போயிருக்கு கைஸ். நிறைய டிவியேஷன்ஸை ஸ்போன்லாம் பண்ணி விட்டுச்சு காய்ஸ். சீரியஸ்லி வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பாட்டு. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். இப்பொழுது விடைபெறும் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.